So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா person on your mind, their thoughts about you. So அதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிரிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃப்ல ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் தட். ஓகே. லைக் இந்த ரீடிங் கொஞ்சம் யூனிக்கா தான் வந்து இருக்கு. இத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து புரியும். ஸோ உங்க பெர்சனோட தாட் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. ஆ ஸோ அதாவது என்னன்னா, கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் கேப் வந்து இங்க இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் நான் வந்து பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்போ, ஆ இல்ல வந்து இந்த மாரி எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு சரியா அந்த ஒரு பேசாம இருக்கிறது, ஒரு அதான் லைக் ஒரு கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸாவோ, இல்ல அந்த ஒரு பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இந்த 2ல ஏதாவது வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு சில எர்த் எலிமெண்ட்டா வந்து இருக்கலாம். ஒரு மகர ராசியா வந்து இருந்திருப்பீங்க. இல்ல ரிஷப ராசியா வந்து இருந்திருப்பீங்க. இல்ல கன்னி ராசியா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, மேக்ஸிமம் இந்த மாரி ஒரு எர்த் எலிமெண்ட்ட வந்து சேர்ந்த ஒரு பெர்சனா வந்து நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கும். அண்ட் உங்களோட பெர்சன் வந்து ஒரு ஏர் எலிமெண்ட்டோ, இல்ல வந்து வாட்டர் எலிமெண்ட்டோ வந்து இருக்கலாம். ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வாரியஸ். ஸோ மிதுன ராசியா இருக்கிறது, கும்ப ராசியா இருக்கிறது, துலாம் ராசியா இருக்குது. ஸோ அந்த மாரி உங்களோட பெர்சன் வந்து ஒரு ஏர் சைனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து எப்படி கொண்டு போணும்? இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அடுத்த ஃபியூச்சர்ல இப்ப நீங்க 2 பேரும் சேர்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்? அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் மேப்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இது இந்த இந்த விஷயம் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் திங்க பேஸ் பண்ணி அவங்க ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஜர்னிக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்ப சின்ன சின்னதா அந்த ஸ்டெப்ஸ வந்து அவங்க ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. அதாவது உங்ககிட்ட வந்து பேசுற விதமா இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படி கொண்டு போணும் அப்படின்றத ஒரு ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து பண்றாங்க அப்படின்றது தான் வி கேன் ஏபிள் டூ கிளியர்லி சீ ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இதுல ஒரு பெர்சன் வந்து ஒரு விக்டிம் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. ஆ ஸோ அது இங்க வந்து மேபி அவங்களோட பெர்சன் அந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல யாரோட தரப்புலயோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கும். அத நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஆ இது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க விரும்புற அந்த நபருக்கு வந்து பார்க்கும்போது, அவங்க ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ரீசென்ட்டா ஏதாவது குழந்தை ஏதாவது பிறந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு குழந்தை ஃபர்ஸ்ட்டே வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1 குழந்தையோ, இல்ல 2 குழந்தையோ இருந்திருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்போ லைக் ஒரு ஒரு மேல் கிட்டோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஒரு சிங்கிள் அ ஒரே ஒரு குழந்தை அந்த மாரியும் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அந்த குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தையாவும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அம் ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த குழந்தைய வந்து காரணம் காமிச்சு, இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து விலகி போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கும். உங்க 2 பேருக்குள்ள வந்து நடந்திருக்கும். என்னோட குழந்தை வாழ்க்கைய நான் வந்து பார்க்கணும். இல்ல எனக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா?
அவங்களுக்கு இப்ப ரீசென்ட்டா ஏதாவது குழந்தை பிறந்திருக்கு. இப்ப இந்த ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பிஃபோர் ஏதாவது குழந்தை பிறந்திருக்கு அப்டின்னா, ஸோ அ எனக்கு இப்ப வந்து குழந்தை பிறந்துருச்சு. ஸோ நான் என்னோட குழந்தை வாழ்க்கைய நான் வந்து பார்க்கணும். அ என் குழந்தைக்காக நான் என்னோட வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அ அப்டின்ற மாரி ஒரு சில விஷயம் வந்து பேசிட்டு, உங்ககிட்ட இவங்க வந்து ஒரு பிரேக் குடுத்து உங்கள அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு பிரேக்கப் சிட்யூவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க அப்டின்னா, அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டுட்டு உங்கள தேடி வருவாங்க அப்டின்ற மாரி நீங்க நெனச்சிருப்பீங்க. நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணா வாழுவீங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன அப்டின்னா, அந்த ஒரு குழந்தைய வந்து காமிச்சுட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஒன் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைங்க இருக்கு. லைக் 1 ஆர் 2 கிட்ஸ் இருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஸோ திடீர்னு அவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, என்னோட இதே தான் சேம் திங் தான். ஸோ என்னோட குழந்தையோட ஃப்யூச்சர நான் வந்து பார்க்கணும். அவங்களோட வாழ்க்கைக்காக நான் வந்து வாழணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்காக நான் வாழணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் நான் உங்க கிட்ட வந்தேன். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ நான் என்னோட குழந்தைய நான் வந்து பார்க்கணும். என்னோட குழந்தைங்க வளர்றாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கைய நான் வந்து பார்க்கணும். அவங்களோட ஃப்யூச்சர நான் வந்து பார்க்கணும். ஸோ இப்ப நான் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்காக நான் வாழ்றேன் அப்படின்றத விட, என் குழந்தைக்காக நான் வந்து வாழ்றேன் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் தென் லைக் அவங்க லைஃப்ப அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாரியும், அண்ட் தென் அவங்க குழந்தைக்காக மட்டும் தான் இப்ப அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு ஒரு பாயிண்ட். இதுக்காக தான் நான் வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்ற மாரி. ஸோ அந்த அவங்களோட குழந்தைய வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் அவங்க ஏன் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கல? இத பத்திலாம் அவங்க ஏன் வந்து திங்க் பண்ணல. ஏன் அவங்க வந்து யோசிக்காம, அப்ப ஆரம்பத்துல இத பத்தி யோசிச்சுட்டு தான ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க பின்னாடி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா அது எதுவுமே வந்து ஆரம்பத்துல எதுவுமே வந்து திங்க் பண்ணாம, திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்த மாரி, திடீர்னு இப்ப அந்த குழந்தை பத்தின ஒரு தாட்ஸ் வருதா? அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கொஸ்டின் வந்து இருந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இங்க அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா வந்து என்னன்னா, லைக் அந்த அந்த சினாரியோஸ் வந்து இருக்க தான் செய்யும். குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா, இவங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு பெர்சனா இருக்காங்க அப்படிங்கிறப்போ. ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா கிட்ஸோட இன்வால்வ்மென்ட் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறப்ப, இவங்க ஏன் அத ஃபர்ஸ்ட்டு அத வந்து முதலே ஏன் அத பத்தி திங்க் பண்ணாம, டைரக்ட்டா வந்து இந்த மாரி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போன ஒரு விதமா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் க்ளோஸா பழகுன ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஹோப் குடுத்ததா இருக்கட்டும். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழுவோம் அப்படின்ற மாரி ஒரு ஹோப் குடுத்ததா இருக்கட்டும். ஒரு ஒரு நியூ லைஃப்ப நீங்க 2 பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாரி ஒரு சில ஹோப் குடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அது எல்லாமே வந்து பார்க்குறப்ப, அது இவங்க இப்ப அந்த குழந்தைய வந்து காரணமா சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க வந்து உங்கள ஒரு முட்டாள்தனமா உங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து இவங்க சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கோவம் அண்ட் அதே மாரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏன் இப்படி பண்ணணும்? இதெல்லாம் யோசிச்சு இவங்க வந்திருக்க மாட்டாங்களா? அப்படின்ற மாரி அந்த கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து டிட்டோவா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லிட்டரலி உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏமாத்தியிருக்காங்க அவங்களைய. உங்களோட ஃபீலிங்ஸ்ல அவங்க விளையாண்டுருக்காங்க அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ இங்க அண்ட் இத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்து நடந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில கேஸஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஸோ இந்த மாரி ஃபேமிலியோட காரணத்த வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இப்ப கிட்ஸ் இல்லன்னா கூட, அவங்களோட ஸ்பவுஸ் மேல திடீர்னு அவங்க வந்து லைக் இப்ப அவங்க அக்கறை காட்டுற மாரி அவங்க ஏதாவது பிஹேவ் பண்ணி உங்கள சீட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா கூட, ஸோ நீங்க ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்கியூமென்ட் இத பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. பாஸ்ட்ல இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடிலருந்தே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது சம்மந்தமே இல்லாம அவங்க ஃபேமிலில இருக்க யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். இதுவுமே ஒரு சில பேருக்கு வந்து நடந்திருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெர்சனோட ஃபேமிலிலருந்து யாராவது உங்ககிட்ட வந்து பேசியிருக்கலாம். ஸோ இனிமே வந்து இவங்ககிட்ட நீங்க வந்து பேசவே கூடாது. இவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா வந்து பிரிஞ்சு தான் நீங்க வந்து போகணும் அப்படின்ற மாரி. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட இந்த மாரி பிஹேவ் பண்ணதா இருக்கட்டும், உங்கள இந்த மாரி வந்து ஏமாத்துன ஒரு விஷயமா இருக்கட்டும், இதுவே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிருக்காது. இதுல செகண்ட் வந்து அவங்களோட ஃபேமிலியும் வந்து அங்க இன்வால்வ் ஆகுது அப்டிங்கிறப்போ, உங்களுக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமா தான் வந்திருக்கும். ஸோ இது ஏன் இவங்க கிட்ட இவங்களுக்கு வரைக்கும் அந்த பேச்சு போயிருக்கு அப்டின்னா, அப்போ இந்த பெர்சன் தானே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்லாம உங்க ஃபேமிலில வந்து யாரும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்க போறது கிடையாது. ஸோ நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆம்.
கண்டிப்பா இவங்க நம்மளோட பெர்சன பத்தி இவங்க வேற யார்கிட்டயோ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ, அதனால தான் அவங்க வந்து இப்ப கேட்குறாங்க, பேசுறாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். இல்ல ஃபார் சம் கேஸஸ்ல லைக் அவங்களோட ஸ்பௌஸோட இன்வால்வ்மென்ட்டுமே வந்து இருந்திருக்கலாம். ஸோ, அது எல்லாமே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சில விதத்துல ஒரு 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 சின்னதா அந்த ஒரு பயத்தையும் குடுத்திருக்கும். அதே மாரி ஆம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கோவத்தையும் இங்க வந்து குடுத்திருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, அகைன் இந்த கேஸஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன ஒரு சில விஷயம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபேமிலிக்காக, இல்ல அவங்களோட குழந்தைங்களுக்காக, இவங்க உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த மாரி ஒரு சில ஐ டோன்ட் ஐ ஐ ஐம் நாட் ஐம் சோ சாரி கைஸ் இந்த இந்த விஷயம் நான் சொல்றதுக்கு. மேபி இந்த வேர்ட நான் எடுக்கிறதுக்காக, கொஞ்சம் இந்த மாரி ஏதாவது ட்ராமா பண்ண ஒரு சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து அ என்ன அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு நெனச்சாலுமே, அதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே அவங்களால வந்து பார்க்க முடியாது. அவங்க யார் கூட வந்து இருக்காங்களோ, அந்த ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பௌஸா இருக்கட்டும், ஸோ அங்க வந்து ஒரு 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 நல்ல ஒரு என்விரான்மென்ட் அங்க வந்து கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப் இவங்க வந்து மாத்தணும்னு ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து திங்க் பண்ணியிருந்தா கூட, ஸோ அவங்க நெனச்ச மாரி அவங்களால வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மாத்திருக்க முடியாது. ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆ என்னோட ஃபேமிலில இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த இவ்வளோலாம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி பெர்சனலா அவங்கள பத்தி நெறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதே விஷயம் தான் அங்க வந்து கன்டின்யூ ஆயிருந்திருக்கும். இப்ப அவங்க கிட்ட வந்து பேசாம இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியடா இருக்கட்டும். ஸோ இதுல எல்லாமே வந்து என்ன அப்டின்னா, அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான் திருப்பி ஒரு மாரி லூப் மாரி தான் இங்க வந்து கன்டின்யூ ஆகுது அப்டின்னு தான் சொல்லுவேன். பாஸ்ட்ல அந்த பெர்சன் கிட்ட அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி இப்படிதான் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்டின்ற மாரி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அதே சிச்சுவேஷன்ஸ் தான் இங்க திருப்பியும் வந்து போகுது. என்னதான் அவங்க வந்து குழந்தைய வந்து காரணப்படுத்தி சொல்லியிருந்தாலுமே, திருப்பி ரிலேஷன்ஷிப், ஃபேமிலின்னு வரும்போது நெறைய பிரச்சனைகள் வரும்போது, திருப்பி இந்த பெர்சனுக்கு என்ன அப்டின்னா, உங்கள தேடி தான் வரணும் அப்டின்ற ஒரு தாட் தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ, இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயமே தான் இருக்கு. ஏன்னா, அவங்க தரப்புல அவங்க தப்பு பண்ணியிருந்திருக்காங்க அப்டின்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராவே புரியுது. உங்க தரப்புல இருந்து அவ்வளவா எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. உங்க தரப்புல இருந்து நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே நீங்க வந்து பண்ணல. இந்த ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணதும் அவங்க தான். இந்த ப்ராப்ளம் வந்து இப்ப வெளில வந்து உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறதும் அவங்க தான். ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஆ நீங்க ஸ்டில் இந்த பெர்சனுக்காக வந்து வெயிட் பண்ண தான் செய்றீங்க. அவங்க இவ்ளோ ட்ராமா அவங்க வந்து பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் ஸ்டில் நீங்க இந்த பெர்சன் மேல இன்னுமே அந்த ஒரு ஃபீலிங் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றனால, அவங்க என்ன பண்ணாலுமே நீங்க அத வந்து ஏத்துக்க நீங்க வந்து தயாரா தான் வந்து இருக்கீங்க. ஆ ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா லைக் ஓகே அவங்க வந்து பேசட்டும். அவங்க மனசுல என்னதான் இருக்கு? அவங்க என்னதான் சொல்ல விரும்பணும்னு நெனைக்கிறாங்க? அப்படின்றத உண்மையா இப்பயாவது வந்து சொல்லட்டும். அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட, நீங்க இத தான் வந்து எதிர்பார்க்குறீங்க. அவங்களோட மனசுல உண்மையா என்ன இருக்கு? என்ன தாட்ல அவங்க வந்து இருக்காங்க? உங்கள அவங்க என்ன மாரி வந்து பார்க்குறாங்க? உங்க மேல அவங்களுக்கு உண்மையாவே அந்த ஒரு அன்பு இருக்கா? இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா உங்கள பத்தி அவங்க என்ன நெனைக்கிறாங்க? அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாரி ஒரு மனநிலைமையில வந்து இருக்காங்க? அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து லைக் உங்களுக்கும் பல கேள்விகள் இருந்தாலும் சரி, நெறைய அந்த ஒரு டவுட்ஸ் உங்களுக்குமே இருந்தாலும் சரி, ஆனா நீங்க வந்து இந்த டைம்ல அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசினாலுமே, பொறுமையா நீங்க வந்து அத லிசன் பண்ண தான் செய்வீங்க. பொறுமையா அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ இவங்க தரப்புலருந்து நான் சொன்ன மாரி தான் லைக் ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி அவங்க வந்து குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏதாவது சில விஷயங்கள் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆ சில நேரத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, சம் செட் ஆஃப் பீப்பிள்க்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆ இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் அந்த மாரி ஒரு ப்ராசஸும் நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சன் வந்து பார்க்கும்போது, அவங்க ஏதாவது டிவோர்ஸ் அந்த மாரி சில விஷயத்துலயுமே வந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆர் எல்ஸ் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கூட நடந்து முடிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? இத பத்தி உங்களுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன அந்த மூமெண்ட் மட்டும் தான் உங்ககிட்ட வந்து இருக்கு. ஆ இன் பிட்வீன் அங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நீங்க இன்னும் பொறுமையா வந்து இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பேசட்டும். அவங்களோட வாழ்க்கை என்ன போயிட்டுருக்கு? அவங்களோட கரண்ட் சிட்யூவேஷன் என்ன? அவங்க என்ன மனநிலைமையில வந்து இருக்காங்க? அவங்களுக்கு உங்கள பத்தின தாட்ஸ் இருக்கா? இல்லையா? ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறது. இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. தான் பண்ண மிஸ்டேக்ஸ யோசிக்கும்போது ஒரு பயம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. ஆனா அதே நேரத்துல
அவங்க அந்த பயத்தோடயும் அவங்க வந்து என்ன அப்டின்னா, ரொம்ப தைரியமான பெர்சன் தான் அவங்களோட பெர்சன். என்னதான் ஒரு சில பயம் இருந்தாலும், அவங்க அத வந்து எப்டின்னா, ஒரு ஸ்டெப் பேக் ஆகல. அவங்க வந்து ஸ்டெப் ஃபார்வர்ட் தான் ஆறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே அவங்க உங்ககிட்ட வந்து பேச தான் போறாங்க. ஏன்னா, அவங்க தாட்ல அதுதான் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன் இல்லையா? ஒரு மைண்ட் மேப் மாரி இவங்க வச்சிருக்காங்க அப்டின்றது. ஸோ, அவங்க திருப்பி வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே அவங்க வந்து மன்னிப்பு கேட்கலாம். ஒரு விளக்கத்த உங்களுக்கு வந்து குடுக்கலாம். ஆ நெறைய விஷயம் உங்களுக்கு வந்து அவங்களோட பெர்சனல் சார்ந்தப்பட்ட நெறைய விஷயத்த உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அத பத்தி உங்ககிட்ட வந்து வெளிப்படையா உங்ககிட்ட எதுவுமே வந்து மறைக்காம, அதாவது இப்ப அந்த பெர்சன் வந்து ஒளிவு மறைவா எதுவுமே வந்து மறைக்காம, கம்ப்ளீட்டா என்ன நடந்திருக்கோ, அத உண்மையா தெள்ளந்தெளிவா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்ல வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இதுல வந்து ஏமாத்த போறது கிடையாது. இதுல வந்து அவங்க உங்ககிட்ட பொய் சொல்ல போறது கிடையாது. என்ன நடந்திருக்கோ, அத அப்படியே அவங்க உங்ககிட்ட வந்து கண்டிப்பா அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்ல தான் செய்வாங்க. ஆனா, அதுல வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர்த்து, எதுவுமே வந்து பொய் கிடையாது. எதுவுமே வந்து மறைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல, அவங்க உங்ககிட்ட எதுவும் மறைக்காம வெளிப்படையா வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு உங்களோட பெர்சன் கூட ஒரு ரீயூனியன் நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, இங்க நம்ம வந்து ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராவே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ, அ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்குறப்போ, அந்த ரீயூனியன் நடக்குது அப்படிங்கிறப்போ, நீங்க ரொம்ப ஹேப்பியா தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, ஏன்னா நீங்க இந்த பெர்சன் மேல அதுதான் நீங்க விருப்பப்படுறீங்க. இவங்க உங்ககிட்ட வந்து பேசணும். இந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் எய்மா இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி 444 ஆர் 555 நம்பர்ஸ்மே வந்து பார்க்கலாம். அண்ட் 777 நம்பர்ஸ்மே வந்து பார்க்கலாம். ஸோ எஸ், மோர் ப்ராபப்ளி இங்க இந்த பெர்சனோட சைட்ல இருந்து லைக் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அத தாண்டியுமே நம்ம வந்து பார்க்குறப்போ, ரொம்ப எமோஷனல் வேவாவும் இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். அண்ட் நீங்க ரொம்ப எமோஷனல் ஆவீங்க. ஏன்னா, இவங்க இவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு அவங்க மேல வந்து கோவம் இல்ல. உங்களுக்கு அவங்க மேல இன்னும் அந்த ஒரு அன்பு இருக்க தான் செய்யுது. நீங்க வந்து அவங்கள கண்டிப்பா வந்து எப்படின்னா, லைக் ஒரு விதத்துல வந்து நீங்க வெறுக்க செய்யலாம் அவங்கள. அவங்க நீங்க வந்து லைக் அந்த எப்படி சொல்றது? ஒரு அரவணைக்க தான் நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆம். ஏன்னா உங்க சைட்ல இருந்து ரொம்ப எமோஷன்ஸான விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். இவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ போத் த சைடு அங்க ஒரு ஈக்வாலிட்டி, போத் த சைடு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், போத் த சைடு அங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் அந்த ஒரு நியூ பிகினிங், அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாவே இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ நவ் ரீடிங் அஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அண்ட் தென் இதுல வந்து லைக் மேபி இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இல்ல, ஒரு அன்மேரிடான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கு. மேரிட் சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா கூட, ஸோ இந்த பெர்சன் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலிய ஒரு ஒரு காரணத்த காமிச்சு உங்ககிட்ட இருந்து விலகி போயிருந்தாலுமே, இப்போ அவங்க நெனச்ச மாரி அவங்க ஃபேமிலிக்குள்ள அந்த ஒரு பாண்டிங்ஸ் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அவங்க என்னதான் இருந்தாலும் உங்கள தேடி தான் வருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் நீங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ரெசனேட் பண்ணிக்கலாம். ஓகே. இட் இஸ் நாட் லைக் ஒன்லி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பேஸ் பண்ண விஷயம் மட்டும் கிடையாது. சில நேரத்துல அவங்க ஃபேமிலி, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட சிப்லிங்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட கம்ப்ளீட் விஷயத்த வந்து அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். அவங்க ஃபேமிலிய ரொம்ப கன்சிடர் பண்ண மாரி அவங்க பேசியிருக்கலாம். ஸோ அந்த மாரி என்ன ஒரு சில சிச்சுவேஷன்ஸா இருந்தா கூட, ஏன்னா இங்க வந்து என்னன்னா, அந்த பெர்சன் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபேமிலிய பத்தி ரொம்ப தப்பு தப்பா உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி இப்படி அப்படின்னு. ஆனா திடீர்னு அந்த ஃபேமிலிய பத்தி அவங்க ஒரு பாயிண்ட்ல அவங்க ஃபேமிலிய பத்தி அவங்க அதிகமா வந்து கன்சிடர் பண்ற மாரி இருக்கும்போது, உங்களுக்கு அப்படியே ஷாக்கா இருந்திருக்கும். ஃப இப்படி சொன்னாங்க, இப்ப பார்த்தா இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாரி. ஸோ அதுதான் இங்க நம்ம சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, திருப்பி அந்த ஃபேமிலில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காம, திருப்பி அங்க அதே மாரி பிரச்சனை அந்த டாக்ஸிக்கா இருக்குன்னா, அந்த டாக்ஸிக்கா தான் அந்த விஷயம் அங்க வந்து போயிருக்கும். ஸோ இந்த பெர்சன் உங்கள தேடி தான் வருவாங்க அப்படின்றது தான் இங்க பாயிண்ட்டா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் காய்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி நீங்க வந்து குடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட் ஆர் எல்ஸ் இந்த வீடியோலயுமே வந்து டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் இது போல இன்னும் நீங்க மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். And
நெக்ஸ்ட் திங் காய்ஸ் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி கன்வர்சேஷன் பக்கத்தில ஹைப் அப்டின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. பிகாஸ் இது இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். ஸோ அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் தட். அண்ட் ஒன்ஸ் அகைன் காய்ஸ் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா என்னோட போத் யூடியூப் சேனல் என்னோட என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து குடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ நம்ம ஃபியூச்சர்ல வந்து கவர் அப் பண்ணலாம். ஸோ see you guys next time. I love you all. Take care. Bye.